என் இரு கண்களில் குடியிருக்கும் நண்பன் நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பேஸ்புக் சரவணன். மார்ச் 8 நேற்று நாம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். இதில் தாய் மாமன் சீராக பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். இந்த திட்டத்தை நாம் முதலில் நாம் ஒன்றும் அறிவிக்கவில்லை. இந்த திட்டத்தின் பேர் வேறையாக இருந்து இதற்கு முன் ஒரு தலைவர் அறிவித்திருந்தார். அதை நான் கூறுவதற்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுகிறேன். 1989 ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முகப்பேறு நிதியுதவி திட்டம், சத்துணவு திட்டம் என்று அப்பொழுது 500 ரூபாய் வழங்கி கலைஞரால் துவங்கப்பட்ட திட்டம் தான் இது. பிறகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலகட்டம், ஆட்சி காலகட்டத்திலும் இந்த திட்டம் தொடர்ந்து நிறைவேறியது. பிறகு 2006 ஆண்டு மீண்டும் கலைஞருடைய ஆட்சி வந்த பிறகு முகப்பேறு முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டத்தில் 6000 ரூபாய் வழங்கினார் கலைஞர் அப்பொழுது. பிறகு 2011 ஆண்டு டு 2016 ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலம் வந்த போது இந்த திட்டத்தின் நிதியுதவியை உயர்த்தி 12,000 வழங்கினார்கள். பிறகு 18,000 2018 ஆண்டு, அதாவது எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். செயல்பாட்டில் இருக்கும் திட்டம் தான் இதே திட்டத்தை தான் நாம் ஒரு பவுன் மோதிரம் வழங்குகிறோம் என்று கூறினோம். 2006 ஆண்டு கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது அப்பொழுது ஒரு பவுனின் விலை 6000 ரூபாய். அப்போது கலைஞர் வழங்கியதும் 6000 ரூபாய் தான். அதே திட்டத்தை தான் இப்பொழுது நாம் குழந்தைகளுக்கு மோதிரம் தரம் என்று அறிவித்திருக்கிறோம். இந்த தாய்மாமன் சீர் திட்டம், பிறக்கும் குழந்தைகள் கொடுக்கும் தாய்மாமன் சீர் திட்டத்தில் பிரதம மந்திரிக்கும் பங்கு இருக்கிறது. அவர்களும் இந்த திட்டத்தில் நிதியுதவி வழங்குகிறார்கள். அதுதான் பிரதம மந்திரி மத்ரா வந்தனா யோஜனா திட்டத்தில் 5000 ரூபாய் வழங்குகிறார்கள். இரண்டாவதாக பிறக்கும் பெண் குழந்தைக்கு 6000 ரூபாய் வழங்குகிறார்கள். தாய்மாம சீரு கொண்டு வாராண்டி என்ற திரைப்படம், அதாவது கிழக்கு சீமை திரைப்படம் 1993 ஆண்டு வந்தது. ஆனால் 1989 ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு மற்றும் நிதியுதவி திட்டம் என்று கலைஞர் அப்போதே வழங்கிவிட்டார். மற்றும் திருமண உதவி தொகையாக 2 பவுன் தருவதாக நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த திட்டமும் இதற்கு முன் புரட்சி தலைவி அம்மாவால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு 1/2 பவுன் தங்க காசும் மற்றும் 25,000 ரொக்கமும் வழங்கினார்கள். பிறகு டிகிரி முடித்தவர்களுக்கு 1 பவுன் தங்க காசும் 50,000 பணமும் வழங்கினார்கள். இதே திட்டத்தை தான் நாம் தற்பொழுது இதுக்கு முன் அறிவித்த அந்த தலைவர்களின் திட்டங்களை தான் நாம் அறிவித்து தருவதாக கூறியிருக்கிறோம். ஆகையால் இதையெல்லாம் ஆழமாக சிந்தித்து தாய்மார்கள், மகளிர்கள் நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். டாடா.